11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணதில் நிறைய பேர் கமெண்டில் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது 11th அரியர் எக்ஸாம் எழுதணுமா, 10th முடிச்சிருந்தா டைரெக்டாக +2 எழுதலாமா, 12th பாஸ் 11th அரியர் காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. கவர்மெண்டில் அஃபிஷியலாக இன்னும் எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கான ஜிஓ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் மற்ற வீடியோவை பார்த்துட்டு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்டில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. இவங்க சொல்கிறது எல்லாமே அவங்க கெஸ் பண்ணி சொல்கிறதா, மற்றபடி இன்னும் கவர்மெண்ட் ஜிஓ வரலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன். 12th ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டீங்க. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக, அதாவது இந்த வாரம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீவேல்யூஷனில் யாருக்கு மார்க் சேஞ்ச் ஆச்சோ அவங்க நம்பர் மட்டும்தான் வரும். மற்றபடி மார்க் எதுவும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ரிசல்ட் வராது. இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அக்டோபர் மந்த்து மேக்ஸிமம் வந்துடும். அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கில் வர வாய்ப்பு இருக்குது. சில பேர் கமெண்டில் ரீவேல்யூஷன் போடலாமா இல்லை ரீடோட்டலிங் போடலாமா, போட்டால் மார்க் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்கேன் காப்பியை பார்க்காம என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் யார்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். 10th 11th 12th அரியர் பிரைவேட் எக்ஸாமுக்கான எல்லா அப்டேட்டையும் இமீடியட்டாக கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோவை மிஸ் பண்ணிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் சொல்கிற விஷயத்த பாதி தான் கேட்குறீங்க. திரும்ப அதே கேள்வி, அந்த வீடியோவில் உள்ள அதே கேள்வியை மறுபடியும் கமெண்டில் கேட்குறீங்க. அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு கேள்வி கேளுங்க.